ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வெண்பொங்கலும் கத்திரிக்காய் குஸ்தும் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்டான வெண்பொங்கலுக்கு 1/4 கப் பச்சை பருப்பு, 3/4 கப் பச்சரிசி சேர்த்து நான் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு அந்த கப்லேயே 5 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இந்த டைமில் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கிறது ரொம்ப மனமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். இப்போ மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி அதை நசுக்கி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் கிட்ட பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பால் சேர்த்து செய்கிறது இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிக்கலாம். ஒரு வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு 1 ஸ்பூனும் சீரகம் 1 ஸ்பூனும் மிக்சியில் நான் குறைன்னு அரைச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து இப்போ நம்ம பொங்கலை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொங்கலை சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஈவனாக எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கத்திரிக்காய் குஸ்து பார்க்கலாம். இப்போ 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கத்திரிக்காய் 2, உருளைக்கிழங்கு 1 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நான் காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்கிறேன். ஒரு 5 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம குஸ்துக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்ட பிறகு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதை இந்த டைமில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் குஸ்தும் பொங்கலும் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.